8 போலியான பாஸ்போர்ட்டுகள், 9 அடையாளங்கள், ஒரே ஒரு உடல், பாதி எரிந்த நிலையில், ஆனால் பெயர் இல்லை. 56 ஆண்டுகள் கடந்தும் அவள் யார் என்று இன்றும் யாருக்கும் தெரியாது. இது ஐஸ்டால் பெண் மர்மம். தெரியாத உண்மைகள். நவம்பர் 29, 1970. நார்வே நாட்டின் பேர்கன் நகரத்திற்கு அருகில் ஐஸ்டாலன் பள்ளத்தாக்கு. நார்வேயியர்கள் இதை மரண பள்ளத்தாக்கு என்று அழைக்கிறார்கள். ஒரு பேராசிரியர் தனது 2 மகள்களுடன் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தார். ஒரு பாறைக்கு பின்னால் ஒரு உடல், ஒரு பெண். 30 முதல் 40 வயது இருக்கலாம். உடலின் முன்பகுதி கடுமையாக எரிந்திருந்தது. சுற்றிலும் பல மருந்து குப்பிகள், தண்ணீர் பாட்டில், எரிந்த ஒரு குடைப்பிடி, காகித துண்டுகள். ஆனால் ஒரு அடையாள அட்டை இல்லை, ஒரு புகைப்படம் இல்லை, ஒரு பெயர் இல்லை. காவல்துறை விசாரணை ஆரம்பித்தது. அவளுடைய ஆடைகளில் ஒவ்வொரு லேபிளும் கத்தரிக்கப்பட்டிருந்தது, ஒவ்வொரு பெயரும் அழிக்கப்பட்டிருந்தது. ஏன் ஒரு பெண் தனது ஆடைகளிலிருந்து தனது அடையாளத்தை நீக்க வேண்டும்? மருத்துவ பரிசோதனை இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. அவளுடைய இரத்தத்தில் அதிக அளவில் தூக்க மருந்து, ஆனால் அது அவளை கொல்ல போதுமான அளவு அல்ல. அவளுடைய நுரையீரலில் கரித்துகள்கள், அதாவது அவள் எரியும் போது சுவாசித்தாள். அவள் உயிருடன் எரிந்தாள். தற்கொலையா, கொலையா, அல்லது வேறு ஏதோ? 5 நாட்கள் கழித்து பேர்கன் ரயில் நிலையம். ஒரு பெட்டகத்தில் 2 சூட்கேஸ்கள், யாரும் வந்து எடுக்காமல். காவல்துறை அவற்றை திறந்தது. உள்ளே பல வேறுபட்ட நாடுகளிலிருந்து பெறப்பட்ட பாஸ்போர்ட்டுகள், வெவ்வேறு பெயர்கள், வெவ்வேறு புகைப்படங்கள், ஆனால் ஒரே முகம். ஜெனிவிவ் லான்சியர், கிளாடியா டீல்ட், வேரா ஷ்லோசெனெக், அலெக்சியா சைன்ட்புருஷ், எலிசபெத் லீன்ஹாய், ஃபினெல்லா லோர்க். 9 அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. குறியீடுகள் எழுதப்பட்ட ஒரு குறிப்பேடு, முற்றிலும் வேறு வடிவத்தில், யாராலும் வாசிக்க முடியவில்லை. சில செயற்கை முடிகள், கண்ணாடி குப்பிகள், ஒவ்வொரு லேபிளும் கத்தியால் கீறி அழிக்கப்பட்டிருந்தது. இது ஒரு சாதாரண பெண் அல்ல. காவல்துறை அவளுடைய பயணங்களை மீள்கட்டமைக்க தொடங்கியது. ஓஸ்லோ, பாரிஸ், ஸ்டாக்ஹோம், கோபன்ஹேகன், ஜெனிவா, ரோம். ஒவ்வொரு நகரத்திலும் வேறு பெயர், வேறு தேசியம், வேறு கதை. ஒரு ஓட்டலில் பிரெஞ்சு பெண், அடுத்த ஓட்டலில் பெல்ஜிய பெண், அதற்கு அடுத்த நகரத்தில் ஜெர்மானியர். ஓட்டல்களில் தனியாக தங்கினாள், மருந்துகள் சாப்பிட்டாள், இரவில் தனியாக சாப்பிட்டாள், ஆண்களை சந்தித்தாள். ஆனால் யாரும் நெருக்கமாக இல்லை. யாரும் அவளுடைய உண்மையான பெயரை அறியவில்லை. இது ஒரு உளவாளியின் வாழ்க்கை. இது 1970. பனிப்போரின் உச்சம். நார்வே நாடு, அதன் கடற்படை தளம், அதன் இரகசிய இராணுவ சோதனை மையங்கள், சோவியத் யூனியனின் முக்கிய இலக்கு. பேர்கன் நகரம் நார்வேயின் கடற்படை தளத்திற்கு அருகில். அந்த காலத்தில் மேற்கத்திய நாடுகள் புதிய ஏவுகணை சோதனை செய்து கொண்டிருந்தன. ஐஸ்டால் பெண் கடைசியாக காணப்பட்ட நாட்களில் ஸ்டாவாங்கர், அலெசுண்ட், ராம்சோ, இவை அனைத்தும் இரகசிய இராணுவ பகுதிகள். அவள் ஒரு உளவாளி என்று காவல்துறை சந்தேகித்தது. ஆனால் எந்த நாட்டுக்காக? ஸ்டாசி, சோவியத் கேஜிபி, மொசாட், பிரெஞ்சு டிஜிஎஸ்இ, யாரும் அவளை சொந்தம் கொண்டாடவில்லை. 1971, ஒரு ஆண்டுக்கு பின், நார்வே காவல்துறை விசாரணையை மூடியது. அதிகாரப்பூர்வ முடிவு தற்கொலை. ஆனால் இந்த முடிவு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்? ஒரு பெண் தனது ஆடைகளிலிருந்து லேபிளை கத்தரித்த பிறகு, தனது மருந்து குப்பிகளில் இருந்து லேபிளை கீறிய பிறகு, தனது சூட்கேஸ்களை ரயில் நிலையத்தில் விட்டுவிட்டு பல மைல்கள் நடந்து ஒரு பள்ளத்தாக்கில் தனக்கு தானே தீ வைத்துக் கொண்டாளா? உயிருடன்? இது சாத்தியமா? பௌதீக ரீதியாக பல நார்வே பத்திரிகையாளர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. பல மருத்துவ பரிசோதனை நிபுணர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அதிகாரப்பூர்வ கோப்பு மூடப்பட்டது. 2016, ஐஸ்டால் பெண் மரித்து 46 ஆண்டுகள். நார்வே பொது ஒலிபரப்பு நிறுவனம் NRK ஒரு புதிய விசாரணை குழுவை அமைத்தது. பத்திரிகையாளர்கள்,
காவல்துறை அதிகாரிகள் மற்றும் நார்வே பல்கலைக்கழக விஞ்ஞானிகள். அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். 1970இல் அவளுடைய அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் இன்று நவீன அறிவியலுடன் அவளுடைய பற்களில் ஒரு ரகசியம் மறைந்திருந்தது. 40 ஆண்டுகளுக்கு முன் யாருக்கும் தெரியாத ரகசியம். ஐசோடோப் பகுப்பாய்வு. ஒரு குழந்தை வளரும்போது அவர்களின் பற்கள் உருவாகின்றன. அவர்கள் குடிக்கும் தண்ணீர், அவர்கள் சாப்பிடும் உணவு, அந்த பகுதியின் மண் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட இரசாயன கையெழுத்தை விட்டுச் செல்கின்றன. அந்த கையெழுத்து ஐசோடோப் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ட்ரோண்டியம், ஆக்சிஜன், கார்பன். ஒவ்வொரு புவியியல் பிராந்தியமும் அதன் சொந்த ஐசோடோப் கையெழுத்தை கொண்டுள்ளது. ஐரோப்பாவின் தென்பகுதி வேறு கையெழுத்து, மத்திய ஐரோப்பா வேறு, பால்டிக் கடல் பகுதி மற்றொரு வேறு. இந்த ஐசோடோப்கள் பற்களில் என்றென்றும் சேமிக்கப்படுகின்றன, ஒரு புராதன பாஸ்போர்ட் போல. ஓஸ்லோ பல்கலைக்கழக மானுடவியலாளர் பால் ஸ்டெய்னார் ஹோல்க் ஐஸ்டால் பெண்ணின் பற்களை பகுப்பாய்வு செய்தார். முடிவு: அவளுடைய பால் பற்கள் ஒரு குறிப்பிட்ட ஐசோடோப் கையெழுத்தை காட்டின. அவளுடைய நிரந்தர பற்கள் வேறு ஒரு கையெழுத்தை. அதாவது அவள் ஒரு இடத்தில் பிறந்தாள், வேறு இடத்தில் வளர்ந்தாள். 56 ஆண்டுகளுக்குப் பின்னும் அவள் தனது சொந்த கதையை பற்களின் மூலம் சொல்கிறாள். ஐசோடோப் முடிவு தெளிவாக இருந்தது. ஐஸ்டால் பெண் 1930களில் மத்திய அல்லது கிழக்கு ஐரோப்பாவில் பிறந்தாள். மிக சாத்தியமான இடம் ஜெர்மனியின் நியூரெம்பர்க் நகரத்திற்கு அருகில். அதற்கு பின் அவளுடைய வளர்ந்த காலம் பிரான்ஸ் அல்லது பெல்ஜியம், மேற்கு ஐரோப்பாவின் ஒரு பகுதி. இது மிக முக்கியமான தகவல். ஏனெனில் 1930களில் நியூரெம்பர்க் என்றால் நாஜி ஜெர்மனியின் இதயம். அவளுடைய பெற்றோர் 2ஆம் உலகப் போரின் போது பல மில்லியன் மக்களைப் போல மேற்கு நோக்கி தப்பித்திருக்கலாம். ஆனால் இந்த தகவலுக்கு பின்னும் அவளுடைய உண்மையான பெயர் யாருக்கும் இன்றும் தெரியாது. ஒரு கேள்வி உங்கள் மனதில் எழுந்திருக்கும். ஐசோடோப் பகுப்பாய்வு அவளுடைய பிறந்த இடத்தை சொன்னால், ஏன் டிஎன்ஏ பகுப்பாய்வு அவளுடைய சொந்தக்காரர்களை கண்டுபிடிக்க முடியாது? காவல்துறை இதை செய்தது. அவர்கள் டிஎன்ஏ எடுத்தார்கள். ஐரோப்பிய மரபணு தரவு தளங்களில் தேடினார்கள். ஜெர்மனி, பிரான்ஸ், பெல்ஜியம், நார்வே, ஸ்வீடன், டென்மார்க். ஒரு பொருத்தமில்லை. ஒன்று, அவளுடைய குடும்பம். யாரும் அவளை தேடவில்லை. அவர்களும் தப்பித்தவர்களாக இருக்கலாம். அவர்களும் அழிக்கப்பட்டிருக்கலாம் போரில், அல்லது அவர்கள் வேண்டுமென்றே மறந்து விட்டார்கள். 2, அவளுடைய குடும்பத்தினர் இன்றும் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களின் டிஎன்ஏ எந்த தரவுத்தளத்திலும் இல்லை. 3, மிக சாத்தியமான விளக்கம், அவளுக்கு என்று ஒரு குடும்பம் இருந்திருக்கவில்லை. ஒரு உளவாளி, காகிதங்களில் இல்லாதவள். இங்கே ஐஸ்டால் பெண் கதையின் உண்மையான பாடம். அறிவியல் பல விஷயங்களை நமக்கு சொல்ல முடியும். ஐசோடோப் அவள் எங்கே பிறந்தாள் என்று சொல்லியது. மருத்துவ பரிசோதனை அவள் எப்படி இறந்தாள் என்று சொல்லியது. தடய அறிவியல் அவளுடைய சூட்கேஸ்கள் என்ன கொண்டிருந்தன என்று காட்டியது. ஆனால் அறிவியலும் ஒரு எல்லையை எதிர்கொள்கிறது. அவள் யார் என்ற கேள்வி. அவள் ஏன் 9 பெயர்களை பயன்படுத்தினாள்? யார் அவளை வேலைக்கு அமர்த்தினார்கள்? ஐஸ்டாலன் பள்ளத்தாக்கில் அந்த இறுதி இரவில் என்ன நடந்தது? இந்த கேள்விகளுக்கு ஐசோடோப் பதில் சொல்ல முடியாது. ஐசோடோப் சொல்வது அவள் ஒரு இடத்தில் வளர்ந்தாள் என்று மட்டுமே. இதுதான் அறிவியலின் வரம்பு. அறிவியல் பௌதிக உலகின் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது. ஆனால் ஒரு மனிதனின் கதை, ஒரு பெயர், ஒரு குடும்பம், ஒரு நாடு, இவை பௌதிக அல்ல. இவை வரலாற்றில், அரசியலில், மனித முடிவுகளில் மறைந்திருக்கின்றன. ஐஸ்டால் பெண் பற்களின் மூலம் பேசுகிறாள். ஆனால் அவளுடைய முழு கதையை அவள் தனக்குள்ளேயே வைத்திருக்கிறாள். இன்று 2026
ஐஸ்டால் பெண் இறந்து 56 ஆண்டுகள். அவளுடைய கோப்பு நார்வே காவல்துறையில் இன்னும் திறந்திருக்கிறது. பேர்கனில் நகர மயானத்தில் பெயரில்லாத ஒரு கல்லறை. அதில் ஒரே ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது: அடையாளம் தெரியாத பெண், 1970. ஐசோடோப் நமக்கு ஒரு துப்பு கொடுத்தது. DNA அதை ஆதரிக்க தயாராக இருக்கிறது. ஆனால் ஒரு குடும்பம், ஒரு மரபணு பொருத்தம், ஒரு புகைப்படம் அதற்கு வர வேண்டும். ஒருவேளை அது நாளை வரலாம், ஒருவேளை அது ஒருபோதும் வராது. ஆனால் ஒன்று உறுதி: ஒரு பெண் ஒரு பெயர் இல்லாமல் வாழ்ந்தாள், ஒரு பெயர் இல்லாமல் இறந்தாள். 56 ஆண்டுகள். ஒரு பெயர் இல்லாமல் கல்லறையில் இருக்கிறாள். அவளுக்கு என்று ஒரு கதை இருந்தது. அந்த கதை இன்னும் முடியவில்லை. தெரியாத உண்மைகள், உண்மை மட்டுமே. அடுத்த வாரம் சந்திப்போம்.